Hi, hello, how are you all doing today? Welcome back to my channel. My name is Chinraj and I'm a English trainer. Friends, today I am back with another interesting lesson. Every day we are learning English with great interest, but there is still a lot to learn. Yes, in this video, I would like to teach you how to use one way or another in English sentences through Tamil. So I hope you all are ready for your today's lesson. Let's get started. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் வே ஆர் அனதர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி தமிழில் பேசிட்டு இருக்கிற சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறது தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல். ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் இட் டில் தி எண்ட் அண்ட் டெஃபினெட்லி யூ ஆர் கோயிங் டு லேர்ன் சம்திங் நியூ. ஸோ ஒன் வே ஆர் அனதர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு தமிழில் என்னன்னு தெரிஞ்சிடணும். அதுக்கப்புறம் தமிழில் நம்ம எங்கே பேசுகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கிலீஷில் பேசுறதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஒன் வே ஆர் அனதர் அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும், ஆனா எப்படி நடக்குன்னு தெரியாது. கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும், ஆனா எப்படி நடக்குன்னு தெரியாது. கண்டிப்பா ஒரு நாள் நான் பாடுவேன், ஆனா எப்படி நடக்கும்னு தெரியாது. கண்டிப்பா நான் ஒரு நாள் உன்னை தோக்கடிப்பேன், ஆனா எப்படி நடக்குன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் டெஃபினெட்லி கண்டிப்பா நடக்கும், ஆனா எப்படி நடக்குன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி தமிழ்ல நிறைய சென்டென்சஸ் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற தமிழ் சென்டென்சஸை இங்கிலீஷில் சொல்றதுக்காக தான் ஒன் வே ஆர் அனதர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி சென்டென்சஸ் மேக் பண்ண போறோம். ஸோ இதுக்கு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஃபியூச்சர் டென்ஸ் கூட ஒன் வே ஆர் அனதர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஹேவ் டு அப்படின்னு வருது இல்லையா? அந்த மாதிரி சென்டென்ஸ் கூட நீங்க ஒன் வே ஆர் அனதர் அப்படிங்கிறத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ today we are going to see how to use one way or another in English sentences. Okay. Something will definitely happen. Something will definitely happen, but don't know how it will happen. Something will definitely happen, but don't know how it will happen. கண்டிப்பா நடக்கும், ஆனா எப்படி நடக்குன்னு தெரியாது. Okay. I will defeat you. I will defeat you one way or another. I will defeat you one way or another. I will defeat you one way or another. கண்டிப்பா நான் தோக்கடிப்பேன், ஆனா எப்படி நடக்குன்னு தெரியாது. I will defeat you one way or another. I will அப்படிங்கறத I அப்படின்னு சொல்லுங்க. I'll defeat you one way or another. I'll defeat you one way or another. Okay. I will get out of here. I will get out of here. நான் இங்கிருந்து வெளியேறுவேன். கண்டிப்பா ஒரு நாளைக்கு நான் இங்கிருந்து வெளியேறுவேன், ஆனா எப்பன்னு தான் தெரியல. அந்த மாதிரி நான் சொல்லுவேன் இல்லையா? I will get out of here one way or another. I'll get out of here one way or another. I'll get out of here one way or another. இங்க கொடுக்குற டார்ச்சர்க்கெல்லாம் இங்க இருக்க முடியாது. கண்டிப்பா இங்கிருந்து ஒரு நாள் போவேன், ஆனா எப்போ போவேன்னு தெரியாது, எப்போ நடக்கும்னு தெரியாது. I will get out of here one way or another. I'll get out of here one way or another. Okay. உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் இல்லையா? I have to reach there. I have to reach there. நான் அங்க ரீச் ஆகணும். கண்டிப்பா ஒரு நாள் அங்க ரீச் ஆவேன், ஆனா எப்போ ஆவன்னு தெரியாது. I have to reach there one way or another. I have to reach there one way or another. I have to reach there one way or another. Okay. And the last one in our list is I have to buy that one way or another. கண்டிப்பா ஒரு நாள் அதை வாங்குவேன், ஆனா எப்போ வாங்குவேன்னு தெரியாது, எப்படி வாங்குவேன்னு தெரியாது, எப்போ நடக்கும்னு தெரியாது. ஓகே. I have to buy that one way or another. ஸோ இந்த மாதிரி ஒன் வே ஆர் அனதர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி கண்டிப்பா நடக்கும், பட் எப்படி நடக்குன்னு தெரியாது, இந்த மாதிரி தமிழ்ல பேசிட்டு இருக்கிற சென்டென்ஸை ஈஸியா நீங்க இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சுக்கலாம். I hope this lesson was very useful to you. I'll see you soon again some other interesting video. Until bye bye. Take care.